பள்ளிவாசலுக்கான அந்த செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குங்கள்ல, அந்த பணின்னு ஒண்ணு இருக்குங்கள்ல, நான் அந்த பணிய பத்தி தான் நான் சொல்ல வர்றேன். இத வந்து நான் 2 வகையா பிரிக்கிறேன். அதாவது வந்து வருமானம் இருக்கிற பள்ளிவாசல், வருமானம் இல்லாத பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வருமானம் இருக்கிற பள்ளிவாசல வந்து விடுங்க. அது ஒரு பக்கம் தள்ளினாலும் ஏன்னா அது வர்ற வருமானத்த வச்சு அந்த செலவழிவுல கழிச்சிட்டு போயிரலாம். தள்ளிட்டு போயிரலாம். கால தள்ளிட்டு போயிரலாம். அந்த செலவுல வச்சு இப்ப இமாமுக்கு சம்பளம் குடுக்குறதோ, இல்ல அதுல பள்ளிவாசல்ல செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய மத்த பணியாட்களுக்கு சம்பளம் குடுக்குறதோ, மத்த செலவுகளுக்கு இது செய்யறதோ வந்து போயிரும். ஆனா வருமானம் இல்லாத பள்ளிவாசல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குதுங்கல்ல, அதுதான் ஒரு பெரிய சவாலான விஷயம் இருக்குது. அந்த சவாலான விஷயமா இருக்குது. சாதாரண விஷயம் இல்லைங்க. சவாலான விஷயம். வருமானம் இல்லாத பள்ளிவாசல் நிர்வாகம் செய்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. சவாலான விஷயம். அத சிந்திச்சு அந்த பணியில ஈடுபடணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா, பள்ளிவாசல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது. பள்ளிவாசலுக்குரிய செலவுகள் வந்து பெருஞ்செலவுகள். அல்லாஹ் தஆலா சொல்றான், "தண்ணி புகட்டக்கூடியவரா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. குறையில்லாம தண்ணி புகட்டக்கூடியவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளிவாசலுக்கு வர்றவங்களுக்கு வந்து அந்த தண்ணி ஏற்பாட பண்ணி குடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆற்றல் படைச்சவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா தண்ணி வசதி தான் வந்து பள்ளிவாசலுக்கு முக்கியமான ஒரு வசதியா இருக்குது. கழிப்பிடத்துக்கோ, இல்ல உசூ பண்றதுக்கோ உண்டான அந்த தண்ணி ஏற்பாடு பண்ணி குடுக்குறது வந்து எவ்வித குறையுமின்றி பண்ணி வைக்கணும். எத்தன பேர் வந்தாலும் சரி, ஒருத்தர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, அவ்வளோ பேருக்கு வந்து தண்ணி இருப்ப வந்து சரியான முறையில பராமரிக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல அவ்வளோ தெளிவா சொல்லுது. இதெல்லாம் யோசிக்கணுங்க. இப்ப ஆசை இருக்கலாம். அதாவது வந்து அந்த பதவித்துவ மேல வந்து ஆசை இருக்கலாம். நானும் முத்தொலி ஆனா என்ன? ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா? நான் இல்லையா? அந்த முகல் அவள இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், செய்யலாம். இருக்கு. எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு. இந்த ஆற்றல்கள்லாம் வேணும்ல. இந்த இதெல்லாம் வேணும்ல. அதுவும் இல்லாம வந்து ஒரு அந்த தகுதியில இருக்கிறவங்களுக்கு முக்கியமா என்னன்னா, ஒரு பேச்சாற்றல்ன்றது வேணும். 4 பேர் முன்னாடி ஒரு 4 பேர் ஒரு விஷயமா 4 பேர் அணுகலாம் உங்களைய. இந்த பதவியில இருக்கீங்கன்ற காரணத்துக்காக வந்து 4 பேர் உங்கள்ட்ட வந்து அணுகலாம். ஏதோ ஒரு பேச்சு வழக்கு சம்மந்தமா வந்து குடும்ப விவகாரமா இருக்கலாம், இல்ல சொத்து விவகாரமா இருக்கலாம், ஏதோ ஒரு விவகாரமா இருக்கலாம், இல்ல பள்ளிவாசல் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் விவகாரமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அணுகலாம். 4 பேர் அணுகும்போது, அவங்கள வந்து அவங்களையும் சமாதானம் செய்யணும். பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் இருக்குதுல்ல, அந்த பேச்சாற்றல் வந்து கண்டிப்பா அவருக்கு கண்டிப்பா இருக்கணுங்க. யாரு? அந்த தலைமை பண்புல இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணுங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி, இதெல்லாம் இது பண்ணி தான் ஏன்னா பள்ளிவாசல் செலவுன்றது வந்து சாதாரண செலவு இல்லைங்க. அந்த செலவுகளெல்லாம் சமாளிக்கக்கூடிய வருமானம் இல்லாத பள்ளிவாசல்